முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வடக்கரத வீதி பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் தெரு பகுதியில் ஒரு சிவமணி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்துட்டு வருது. குறிப்பா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள்ல என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சார்? ஏற்கனவே நம்ம கலெக்டர்ஸ்க்கு அங்கே முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம் 4 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு. இது தவிர இப்போ நம்ம 4 சீனியர் அதிகாரிகள், ஒரு செயலாளர் அந்தஸ்து உள்ள ஒரு 4 ஆபீசர்ஸ் அந்த 4 மாவட்டங்களுக்கு டேபுட் பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு திரு நாகராஜன் நில நிர்வாக ஆணையர், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு டாக்டர் ஆர் செல்வராஜ் அரசு செயலாளர் தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு திருமதி ஜோதி நிர்மலா அரசு செயலாளர் வணிக வரித்துறை மற்றும் தென்காசி மாவட்டத்துக்கு திரு அரசு செயலாளர் சமூக நல மற்றும் மகளிர் உரிமை துறை. இவங்க 4 அதிகாரிகள் அங்கே ஒவ்வொரு மாவட்ட வாரியா டேபுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முக்கியமான துறைகளுடைய துறை இயக்குனர், உதாரணமாக திரு பிரகாஷ் கூடுதல் வருவாய் நிர்வாக ஆணையர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, அவரை இங்க திருநெல்வேலிக்கு நம்ம டேபுட் பண்ணியிருக்கோம். அங்கே உள்ள நிவாரண இந்த ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நிவாரண பணிகள் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணணும். அதே போன்ற ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் திரு பா பொன்னையா, பெருராட்சிகளின் இயக்குனர் திரு கிரண் குராலா மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குனர் திரு சிவராசு. ஏன்னா அந்த பகுதியில 3 மாநகராட்சிகள் இருக்கு, பல நகராட்சிகள் பெருராட்சிகள் இருக்கு. அந்த மாதிரி அதனால இவங்களுக்கும் அங்கே டெபுட் பண்ணி அங்கே உள்ள மாநகராட்சி நகராட்சி பெருராட்சிகள்ல செய்ய வேண்டிய பணிகள் ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணணும், செய்யணும். அதுக்கு நம்ம டெபுட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போதியான அளவுக்கு பொருட்கள் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 7 ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 400 தாழ்வான பகுதி மற்றும் ஆற்றங்கரை ஓரமா அதுல அந்த ஷிஃப்ட் பண்ணி 400 பேரை ரெஸ்கியூ பண்ணி அங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் பொது மக்களுக்கு அட்வான்ஸ்ல இந்த மாதிரி ரிவர் ஓரமா போகக்கூடாது, அதே மாதிரி ஏரிக்கரை இதுல போகக்கூடாது, அதெல்லாம் எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கோம். போதியான அளவுக்கு நம்ம இந்த ரிலீஃப் சென்டர்ஸ்ல மக்களுக்காக அங்கே போதியான அளவுக்கு வசதி இருக்கணும். அதுக்கு ஜென்ரேட்டர் டிஜி செட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பவர் இல்லைன்னா டிஜி செட்ஸ் பவர் சப்ளை இருக்கணும். அங்கே சாப்பாடு சமையலுக்கு பாத்திரங்கள், அதே மாதிரி அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். போதியான அளவுக்கு எங்கே எந்தெந்த பகுதியில் தேவை இருக்கோ அந்த பகுதிக்கு உடனடியாக சப்ளை பண்ணுறதுக்கு பிரெட்ஸு, மில்க் பவுடர், குடிநீர், பிஸ்கெட்ஸ் போன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு மத்தியானக்கு 3:30 மணிக்கு நேரடியாக நம்ம கலெக்டர்ஸோட ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், கலெக்டர்ஸ் மற்றும் உயர் அதிகாரிகளோட வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா அவங்களுக்கு இதெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த SDRF டீம்ஸ் அங்கே மூவ் பண்ணியிருக்கோம். ஒரு SDRF உடைய 4 டீம், அதே மாதிரி NDRF உடைய 2 டீம் அந்த பகுதிக்கு நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு 7 அல்லது 8 மணிக்குள்ள அவங்க அங்கே போய் ரீச் ஆவாங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் அந்த துறையில அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆட்கள் எல்லாம் டெப்யூட் பண்ணி அந்த ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்ல அவங்க இயங்கியிருக்காங்க. அனைத்து என்னென்ன தேவை இருக்கோ அனைத்து அந்த முன்னெச்சரிக்கை பணிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். மிக்ஜாம் புயலை எதிர்கொள்றது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் எல்லா மக்களுக்கும் முறையாக உணவு சேரல அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் முன் வச்சாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக உடனடியாக இன்னொரு சவாலை நம்ம இப்போ சந்திக்க வேண்டியது இருக்குது. இது எவ்வளவு சவாலாக இருக்கும் இந்த மீட்பு பணிகள்? அந்த மாவட்டங்களில் மக்களுக்கு உடனடியாக உணவு சேரத்துக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா சார்? மிக்ஜாம் புயல்ல கூட அதை வரப்போ உடனுக்கு உடன் நம்ம ஒவ்வொரு பகுதிக்கு சென்னை முழுவதும் அந்த இஷ்யூ இருந்தாலும் கூட பிரச்சனை இருந்தாலும் கூட நம்ம எல்லா பகுதிக்கும் அதிகாரிகள், ஆஃபீஷியல்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாம் டெப்யூட் பண்ணி நம்ம அந்த அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு பகுதியில அட்வான்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா எல்லா கலெக்டர்ஸ்க்கு நம்ம உத்தரவு கொடுத்துருக்கோம். அவங்களும் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னெச்சரிக்கையாக அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணிருக்கோம். அந்த மக்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது, அவங்க சிரமங்கள் நம்ம குறைக்கணும், மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. அதுக்காக தேவையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம்.
மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக 2 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு வரதுனால மக்கள் வெளியே வரக்கூடிய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார்? அது உதாரணமாக ஆவின் பால்வளத்துறையில உங்களுக்கு கொண்டு கூடுதலாக அந்த பகுதிக்கு மில்க் சப்ளை பண்ணி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த சில பகுதியில தண்ணி 2-3 அடி தண்ணி இருக்கும்போது சின்ன குட்டி வண்டி போக முடியலன்னா அந்த ஹை செசி வெஹிக்கல்ஸ் நம்ம போக்குவரத்து ஆணையர் மூலமாக ஹை செசி வண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ எந்த பகுதியில அந்த லைட் வெஹிக்கிள் போகலன்னா அங்கே ஹெவி வெஹிக்கிள் மூலமாக இந்த பொருட்களை சப்ளை பண்ணோம். ஆனால் மக்களுக்கு தேவையான பொருட்கள் சப்ளை பண்ணதுக்கு அனைத்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி படகுகள், ஏன்னா சில பகுதியில அந்த நேரத்தில் வெஹிக்கிள் போக முடியல, நம்ம வண்டி போகலன்னா அதுக்கு படகுகள் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ஃபயர் சர்வீஸ்ல கூடுதலாக திருச்சி, மதுரை போன்ற பகுதியில இருந்த கூடுதலாக அவங்ககிட்ட உள்ள போட்ஸ் திருநெல்வேலி, நாகர்கோயிலுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சில பகுதியில் நம்ம மீனவர் நண்பர்கள் இந்த படகு ஏற்பாடு பண்ணி அதுவும் அமைச்சிருக்கோம். ஸோ போதியான அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. இந்த மாதிரி போட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் தேவையான பொருட்களும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மிக குறுகிய காலத்தில் ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள நிறைய இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து 2 நாட்களுக்கு அதிக மழை இருக்கும். 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான அதிக மழையை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறதா? முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆமாம், இதில் நம்ம என்ன, அதாவது எந்த அளவுக்கு மழை பெய்யும்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் எந்த நிகழ்வு இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணதுக்கு, அதை சந்திக்கிறதுக்கு அரசு தயாராக இருக்கிறோம். அனைத்து துறையில ஒரு கிணைந்த எல்லா துறைகள் ஒன்றா இணைந்த வேலை செய்ய வேண்டிய இருக்கும். இது ஒரு துறை தனியாக பண்ணாம ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அனைத்து துறைகள் இதுல வேலை செய்யணும். அதுக்காக இன்றைக்கு நம்ம ஒரு மீட்டிங் போட்டுட்டு அனைத்து துறைகள் இதுல ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு பணியும் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் மழை பெஞ்சப்ப பல்வேறு பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டிருந்துச்சு. தற்காலிகமாக மின்சாரத்தை நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். இப்போ அந்த மாவட்டங்களில் பெரும்பாலும் புதைவிட கம்பிகளாக இருக்காது. அந்த இடங்களில் மின்சார தடை செய்வதற்கு ஏதாவது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கா சார்? அதாவது அந்த மின்சாரம் பொறுத்தவரையில் டிபெண்டிங் ஆன் த லோக்கல் கண்டிஷன்ஸ், அந்த லோக்கல்ல என்ன சூழ்நிலை இருக்கு. சில சமயத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல தண்ணி வர்றது, அந்த லேவல் வரை தண்ணி வர்றதுன்னா உடனடியாக அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது லோக்கல் லெவல்ல அதுக்கு முடிவு எடுக்கப்படும். இப்போ வரைக்கும் மின்சாரம் எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வரைக்கும் இஷ்யூ இல்லை. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா லோக்கல் லெவல்ல மாவட்ட ஆட்சித்துறை லெவல்ல முடிவு எடுத்துருவாங்க. நன்றி சார், விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இனிப்பில் வந்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் பல்வேறு முக்கிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் போதுமான அளவிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆவின் பால் உள்ளிட்டவை உடனுக்குடனாக மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வந்து நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கு ஏதுவாக பல்வேறு பகுதிகளில் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்களுக்கு தேவையான உணவு சமைப்பதற்கான ஏற்பாடுகள் மிக